ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் கடந்த 5 வருடங்களாக கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகள் தாங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கடந்த 5 வருடங்களில் 4 வருடங்களுக்கான வினாத்தாள்கள் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2022, 2019, 2018, 2016 ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 2014க்கான வினாத்தாள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுலேயே வந்து ஆல்ரெடி ஒரு 20 கொஷின் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதை அடுத்த 20 கொஷின் பார்க்க போகிறோங்க. ஸோ ப்ரீவியஸாக போட்ட கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட் தனியாகவே நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை செக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? ஸோ இந்த கொஷின் வந்து நியூ 9th தமிழ் புக்லேயுமே நமக்கு வந்து இருக்குங்க, பழைய 9th தமிழ் புக்லேயுமே நமக்கு இருக்குது. ரெண்டுமே வந்து இயல் 1ல் தான் நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க? குமரில பட்டர். ஸோ திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை முதலாக காயின் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரில பட்டர். ஸோ அடுத்தது 2வது கேள்வி. சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எது? ஸோ சீர்திருத்த காப்பியம்னு எந்த நூலாக பாராட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 3வது கொஷின். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? ஸோ இதில் வந்து யாருமே தப்பு பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனே கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து 4வது கேள்வி. சரிந்த குடலை புத்தத்துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸாக மணிமேகலை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 5வது கேள்வி. நான்மணி மாலை, மலரும் மாலையும், நான்மணி கடிகை, தேம்பாவணி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன டைப் ஆஃப் புக் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான்மணி மாலை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம். அடுத்தது மலரும் மாலையும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கவிதை நூல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 மேட்ச் பண்ணோம், அடுத்தது 1 மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது நான்மணி கடிகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் நிறைய கருத்துக்கள், நீதி கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ நீதி நூல். இது வந்து 4. அடுத்து தேம்பாவணிங்கிறது என்னதுங்க? ஒரு காப்பியம். அப்போ அடுத்தது 3, 2, 1, 4, 3 தான் நமக்கான ஆன்சர். ஸோ வந்து மேட்ச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ 2, 1, 4, 3 தான் நமக்கான சரியான ஆன்சர். ஸோ இன்றைக்கான 6th கொஷின். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு வந்து யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட கூற்று. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யாரோட கூற்று? பாரதிதாசனோட கூற்று. அடுத்தது கூடுகட்டி வாழும் பாம்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜநாகம். ஸோ இது வந்து பழைய 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்குங்க, ராஜநாகம். அடுத்தது மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய சண்டிகை. ஸோ மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார் அப்படின்னா காய சண்டிகை. அடுத்தது இன்றைக்கான 9th கொஷின். தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் எனும் புகழ்மிக்க நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ பழைய புக்லேயுமே இருக்குது, புது புக்லேயுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் அப்படிங்கிறது வந்து மதுரை. ஓகேங்க. ஸோ ஏற்காடு அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தா 5 years கொஷின்லேயே நம்ம இதை வந்து திரும்ப வந்து ரிப்பீட் ஆகிருக்கு நமக்கு. ஓகேங்களா? சதகம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? 100, 100 அதை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்றைக்கான 11th கொஷின். ஸோ ஒரு பாடல் வரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான புகழ் பெயர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வன். ஓகேங்களா? அடுத்தது சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் யாருங்க? ஸோ விவேகானந்தர். இதுக்கான ஆன்சர் யார்? விவேகானந்தர். அடுத்தது இன்றைக்கான 13வது கேள்வி. ஒரு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ திருக்குறளில் வந்து இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கோட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த புத்தகத்தில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்றதும் நமக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினாக 2023 வந்து கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் நமக்கு இடம்பெற்றிருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்தது இன்றைக்கான 14th கொஸ்டின். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர். ஓகேங்களா? அடுத்தது களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடியார். ஸோ களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை அப்படின்னு சொன்னவர்
பொன் முடியார். அடுத்து இன்றைக்கான 16th கொஷின், அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் அப்படிங்கிறவர் வந்து மாணிக்க வாசகர். ஸோ இன்றைக்கான 17th கொஷின் வந்து பாருங்கள், மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான கடல். ஓகேங்களா, என்னென்னு பண்ணியிருக்காரு, ஞான கடல். அடுத்தது இன்றைக்கான 18th கொஷின், ஜல்லிக்கட்டு எனும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் எனும் நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா. ஸோ சீசு செல்லப்பாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட சேனலே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்றைக்கான 19th கொஷின், திருமண செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடை. அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஷின்ங்க, தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத்தகுந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷர், இதெல்லாம் என்னங்க இத்தனை நபர்கள் இருக்காங்க நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு பாடத்துலையுமே 100 குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நபர்கள்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த ஆசிரியர் குறிப்பிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ நீங்கள் அந்த டப்பாவை மட்டுமே படிச்சிங்கன்னா கூட இங்கே இருந்து அத்தனை கொஷினுக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் தாராளமாக. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஈஸியாக நம்மளால் படித்து முடிக்க முடியும். ஸோ இன்னையோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 கொஷின் இப்போ வந்து முடிச்சிருந்தோம் இல்லைங்களா. அப்போ ஓவராலாக 5 கொஷின் பேப்பரில் மொத்தத்துக்கு நம்ம எவ்வளோக்கு முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440 கேள்விகள் இந்த வீடியோவோட முடிச்சிட்டோம். நமக்கு இன்னும் 60 கேள்விகள்ங்க. ஒரு நாளைக்கு 20 கொஷின் பார்த்துட்ருக்கோம். அப்போ 60 கேள்வினா இன்னும் நமக்கு 3 நாள் தான். ஓகேங்களா, 3 வீடியோவில் நம்ம 60 முடிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 500 கொஷின்ஸ் வந்து நம்ம முடிக்க போகிறோம். அதுவும் வெறும் குரூப் 4 கொஷின்ஸ் மட்டுமே முடிக்கிறோம். ஸோ அது இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 2023 வந்த அத்தனை எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் தினம் 10 தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு பிளேலிஸ்ட் வந்துருக்குங்க. 2023 என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சோ அதுக்கான அத்தனை கொஷின் பேப்பருமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அதையும் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அந்த இதெல்லாம் படிக்கிறதுனால என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலக்கணம் ஃபுல்லாக உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா, ஏன்னா அந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸில் ஃபுல்லாக வந்து நமக்கு இலக்கணம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இலக்கணத்தில் நீங்கள் இன்னும் வந்து பின்னடைவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களாலே இலக்கணம் வந்து தனியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் புக்கையும் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ப்ரீவியஸ் கொஷினுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஷினை டெய்லி ஒரு 20 கொஷினாவது பார்த்தீங்கன்னா குரூப் 4 கொஷினையாவது உங்களால் முடிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு குரூப் 2க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். குரூப் 2க்கு குரூப் 4 கேட்பாங்களான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லேருந்துமே ப்ரீவியஸ் கொஷின் எதுவோ அவங்கள எது வேணாலும் எடுக்கலாம் அவங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் கொஷின் அப்படிங்கிறது குரூப் 4 மட்டும் தான் படிப்பேன், குரூப் 2 மட்டும் தான் படிப்பேன் அப்படிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. என்னென்ன கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, புக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கொஷின் பேங்க்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. லெசன் பை லெசனாக வந்து மேக் பண்ண கொஷின் பேங்க்ஸும் நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் வைஸ் வந்து அவ்வளோ சிலபஸ் வைஸ் பிடிஎஃப்ஸும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ யாருக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆஃபர்ஸ் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட குரூப் 2 வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து அமையும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். Thank you.